இல்லை, அவர் தன்னுடைய வழி கரெக்டாக அந்த பாதையில் போகிறதா தான் பார்க்குறேன். இது இன்றைக்கி வந்து ஒரு சினிமா பவர், அது என்னங்கிறத காமிச்சிருக்காரு. ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வந்தால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இது வந்து வெகுஜன படை அப்படிங்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு சினிமாக்காரரால் தான் சொல்ல முடியும். இது வந்து மற்ற கட்சிகள் வந்து ஒரு இப்போ நிறைய கட்சிகள் வந்து இனத்தின் பேரால், மதத்தின் பேரால், அந்த சாதியின் பெறால் நடத்தப்படுகிறது. ஆனால் வந்து இது வெகுஜன படை, எல்லாரையும் கடந்து நாள ஒரு கூட்டத்தை புல் பண்ண முடியும். ஐம் க்ரௌட் புல்லர் அப்படின்னு சொல்றாருல்ல, அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். நீங்க வந்து இன்னைக்கான காலம் அப்படியாக மாறி இருக்கு. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய பல வெளிநாடுகளில் வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் அந்தந்த மாகாணத்தில் முதல்வராக வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மக்களை க்ரௌட் புல்லராக இருந்தால் போதும் அப்படின்னு, அது வந்து ஒரு உங்களுக்கு அரசியல் உங்களுக்கு ஒரு இடத்தை உறுதி செய்யும் அப்படிங்கிறத அவர் நிரூபித்திருக்கார். அது காலப்போக தொடர்தான் போகுதுன்னு நினைக்கிறேன். நாம இந்த அரசியல் நம்ம நிறைய டிகோட் பண்ணி பார்க்குறோம்ல, இது நாம வந்து ஒரு ஓட்டு போட்டு 60 மாதங்கள் நம்ம வந்து டிகோட் பண்றோம். ஆனால் வந்து இவருக்கான ஆடியன்ஸ் வந்து அந்த கடைசி 6 நாட்கள் எலெக்ஷன் முன்னாடி 6 நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஓட்டை போட்டு மறந்து போற அந்த மாதிரியான மக்களைத்தான் அவர் டார்கெட் பண்றார். ஸோ அது ஏபொலிட்டிக்கல், அரசியலற்ற ஒரு கூட்டம் அவர்கிட்ட இருக்குது. இதை வந்து அவர் பிரபலமா இருக்கிறதுனால கூடிய வெளிச்சம் அப்படிங்கறத யாருமே மறுக்கல, நானும் மறுக்கல. இதே காட்சிகளை இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளராத அல்லது கேமரா, இன்னைக்கு வந்து ட்ரோன் காட்சிகள், உடனுக்குடன் லைவ், சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்லாத காலத்தில் 2005 இதே மதுரையில் திரு விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது நான் அங்கே இருந்தேன், நேரில் பார்த்துருக்கேன். இதே விதமான எனர்ஜி, இன்னும் சொல்ல போனால் அங்கே வந்து எல்லா வயதினரும் இருந்தாங்க. இவருக்கு வந்து 30 அந்த இளம் வயது நிறைய இன்னைக்கு இருந்தாங்க. பெருமளவு இளைஞர் பட்டாளம் இருந்துச்சு, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அங்கேயும் என்ன வாக்குகளாக கன்வெர்ட் ஆச்சுங்கிறது தான் திரு ரவீந்திரன் வந்து எப்பவுமே எழுப்பக்கூடிய கேள்வி. அன்டெஸ்டட் அப்படிங்கிற விஜயகாந்த் போன்றவர்கள் வந்து சினிமாவிலேருந்து வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்ததில்லை. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அவர் வந்து இப்போ இவர் வந்து ஒரு இது வரைக்கும் அரசியல் பட்டு அரசியலில் பெரிய அளவில் ஈடுபாடு காட்டாதவர். அப்படிதான் திடீரென்று தான் அரசியலுக்கு வருகிறார். தனக்கென ஒரு கூட்டத்தை, தனக்கென ஒரு கட்சியை, தனக்கென ஒரு சில பிரதிநிதிகளை உருவாக்க நினைக்கிறார். அது வரைக்கும் அதை சரியா செயல்படுகிறார். நம்ம நீங்க வந்து வாக்கள் கன்வெர்ட் ஆகுமா அதெல்லாம் பெரிய, அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அதெல்லாம் அது வேற விஷயங்க. நீங்க அரசியல் ஆய்வாளர்கள் எல்லா ஆய்வாளர்களுடைய கேள்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இன்னைக்கு அவர் பதில் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, பதில் சொல்லியிருக்காரு. நம்ம எழுப்புற கேள்விகளுக்கு பதில் சொல்லல, ஆனாலும் அவர் பாதையில் தெளிவா இருக்காரு. நீங்க என்ன கேள்வி எழுப்புனீங்க, என்ன பதில் சொல்லாம இருக்காரு? அடுத்த முறை பதில் சொல்ல வச்சிரும், சொல்லுங்க நீங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், அவர் தன்னுடைய பாதை தெளிவா இருக்கார். நமக்கு தேவை அதிகாரம், அந்த அதிகாரம் பதவி, அதை தானுக்கும் தன்னை சுற்றியவர்களுக்கும் அதுக்காக யார் வேணாலும் சமரம் செய்து கொள்ளலாம். அதான் ஒரு கொள்கை தலைவர்னு சொன்னாங்க. அதை கட்டம் கட்டி கொஞ்சம் மேல கொஞ்சம் சின்னதாக்கி போட்டாங்க. இப்போ வந்து புதிய தலைவர்கள் அண்ணா, எம்ஜிஆர், விஜயகாந்த் வந்திருக்கார்.